ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரிஸான டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 6. ஒரு ட்ரெயின்ல சில திருடங்க எதையோ திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஷ்வாங்கியோட குரூப் வந்துட்டு அவங்கள துரத்தி போயிட்டு இருக்காங்க. திருடங்க பொருளை திருடிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்க. ட்ரெயின்ல இருக்கிற ஒருத்தர் அந்த திருடங்களை நோட்டீஸ் பண்றான். மாஸ்டர் ஷ்வாங்கி கதவை திறந்து வரதுக்குள்ள அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை தனியா கலாட்டி போயிருந்தானுங்க. அவங்க பொருளை திருடிட்டு போயிட்டாங்க, எனக்கு இன்னும் ஆளுங்க தேவை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஸ்வாஹி கால் பண்ணி சொல்றான். மாஸ்டர் ஸ்வாஹி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லவும், லார்ட் தண்டர் நீங்களா அப்படின்னு ஸ்வாஹி பாக்குறான். இதை தானே நீங்க தேடி வந்தீங்கன்னு சொல்லி அந்த திருடங்க கிட்ட இருந்த அந்த பொருளை இவன் தூக்கிட்டான். யோசிக்கோ தான் ஆக்சுவலி அந்த பொருளை தூக்க வச்சிருக்கா. பார்த்தா திருடங்க கொண்டு போன பொருளை பாம்பு இருந்து அது வெடிக்குது. ஜுவாங்ஹாய் சிட்டியோட ஒரு முக்கியமான நாள்னே இதை சொல்லலாம். பெரிய பெரிய பணக்காரங்களோ பெரிய ஃபேமிலியோ இந்த ஒரு ஆக்ஷன்ல கலந்துக்கிடுவாங்க. நீங்களும் இதுல கலந்துக்கிட்டு தான் வந்திருக்கீங்களான்னு தண்டர் கேட்கவும், ஆக்ஷன்ல இருந்த பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு சேஃப் கார்டா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி சொல்றான். ஆமா லார்ட் தண்டர் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஸ்வாஹி கேட்கவும், எல்லா முக்கியமான ஆளுங்களும் ஒன்று சேர்ற இடம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணுவேன். அது போக நானும் இதில் கலந்துக்கிறேன், இந்தாங்க ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாது, ஸோ இதை யூஸ் பண்ணுங்கன்னு மாஸ்க் கொடுக்குறான். எங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் என்னடா சின்ன பசங்க கூட கார்ட் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். என்ன பிரதர் ஆடுறீங்களா இல்லையா அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கிறவன் கேட்கவும், பாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு அவன் ஒரு பவர்ஃபுல்லான கார்டை எடுக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஒரு வேல்யூபிளான கார்டும் இல்லைங்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு தோத்து போறான். பிரதர் பாங் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு, பிரதர் பாங் நீங்க ஏன் தோத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க கார்ட்ஸ் எல்லாம் வீக்கா இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இந்த வருஷத்துல 10,000க்கும் மேல நிறைய சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதுல ரொம்பவே பெஸ்டான டாப் 10 தான் இந்த ஆக்ஷன்ல உங்களுக்காக சேல் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஆக்ஷனோட முதல் பொருள் ரெவனன்ட் ஆஃப் தி ஹெவன்லி புக் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆரம்ப விலை 1 மில்லியன் சொல்லவும் 2 மில்லியன் 3 மில்லியன் 3.5 மில்லியன் அப்படின்னு அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏங்கப்பா இவ்வளோ அமௌண்ட்டான்னு ஜுவாஹி பார்க்குறான். அது ஒன்றும் சாதாரண புக் இல்லை. அந்த புக்கில் ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் இருக்கு. சன் ஃபேமிலியும் டேங் ஃபேமிலியும் அந்த காலத்திலேயே ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. அதை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த புக்கை இவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க. கம்மியான அமௌண்ட் பெட்டிங்கை வச்சு பார்க்கும்போது நம்பர் 8 சன் ஃபேமிலியும், பெட்டிங் நம்பர் 2 டேங் ஃபேமிலியும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தண்டர் சொல்லவும், பரவாயில்ல நீங்க உண்மையிலேயே ஜீனியஸ் தான், அவங்க யாருன்னு மாஸ்க் போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா நீங்க கலந்துக்கிடலையான்னு கேட்கவும், என்னால இதுல கலந்துக்கிட முடியாது, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு தண்டர் சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப கடைக்கு போய் 2 பாக்ஸ் கிறிஸ்பி நூடுல்ஸ் வாங்குறான். கம்மியான வேல்யூ இருக்கிற கார்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த பையன் கிட்ட தோத்துட்டோம்னு சொல்லி ஹை வேல்யூ இருக்கிற கார்டு அடையணும் நம்ம ஹீரோ பார்த்தா மொக்கையா இருக்கிற ஒரு கார்டு தான் நம்ம ஹீரோக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு. கவலைப்படாதீங்க 2 பாக்ஸ் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒண்ணுல கண்டிப்பா உங்களுக்கு கோல்டன் கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோட ஃபேண்டா ஆக்ஷன்ல விடவும், இது மாஸ்டரோட ஃபேண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி ஜுவாஹி ஷாக் ஆகுறான். நம்மளோட கிளைண்ட்டுக்கு அதிர்ஷ்டவசமா அந்த ஃபேண்ட் கிடைச்சிருக்கு. இந்த ஃபேண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லானது, இதை எதாலையுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஈவன் நியூக்ளியர் வெப்பனால கூட இந்த ஃபேண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் டெமோ காமிக்கிறாங்க. கண்ணால ஷூட் பண்ணியும் எதுவும் ஆகல. ஈவன் ரம்பத்தை வச்சு ஆர்த்துமே கூட அந்த ஃபேண்ட்டுக்கு எதுவுமே ஆகல. ஏங்க வாங்லிங்கோட ரெட் ஃபேண்ட்டுங்கன்னு அவங்க அம்மா கேட்கவும், பல சைட்டன் தூக்கி தூர போட்டேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. மாஸ்டரோட அந்த ஃபேண்ட் நான் தான் எப்படியாச்சும் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி பெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனா ஆரம்ப விலை 5 மில்லியன் சொல்லவும் ஸ்வாஹி ஷாக் ஆகிறான். 10 மில்லியன் 15 மில்லியன் 20 மில்லியன் பெட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. டேங் ஃபேமிலியை தாண்டி யாரும் ஹையரா பெட் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு தண்டர் பேசிட்டு இருந்தா 11 மில்லியன் அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. நம்பர் 9 இவ்வளவு நேரம் அமைதியா இருந்திருக்கா. இந்த சிட்டில இருக்கிற எல்லா பெரிய ஃபேமிலியும் எனக்கு தெரியும் அப்படின்னா இது கண்டிப்பா வெளியூர் தான் அப்படின்னா அது யாரா இருக்கும் தண்டர் கெஸ் பண்றான். பார்த்தா யோசிக்கோ தான். இந்த ஃபேண்ட் இருந்தா நம்ம உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு யோசிக்கோ நினைக்கிறா. 2 டப்பாவையும் பிரதர் பிரிச்சிட்டாரு. இவருக்கு இன்னும் எந்த கோல்டன் கார்டும் கிடைக்கலன்னா இவருக்கு ரொம்பவே பேட் லக் இருக்கு. இவர் கூட இருந்தா நமக்கு சேர்த்து தான் பேட் லக் இருக்கும், வா போலாம் அப்படின்னு ஒரு சின்ன பையன் கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு எரிச்சலா வருது. அப்பதான் டிவில ஆக்ஷன் ஓடுறத கவனிக்கிறான். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்கிற மாதிரி கடைசியா வந்திருந்தாலுமே கூட இந்த ஐட்டமை ட்ரெயின்ல திருடங்க கூட திருட பார்த்தாங்க. 7 ஸ்டார் ஸ்குவாட் மாஸ்டர் வாங்கி காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிற விலை மதிக்க முடியாத ஒயிட் ஐ சீல்டு ப்ளூ டிராகன் அப்படின்னு அந்த ஐட்டமை காமிக்கவும், நிஜமாவே இது ஒயிட் ஐ ப்ளூ டிராகனா, இந்த பாக்ஸ்குள்ள இருக்குது நம்மளோட எந்த ஒரு விஷயனாலும் நிறைவேற்றுமா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் விலையே 10 மில்லியன்ல ஆரம்பிக்கி சன்ரன் ஃபேமிலியில பெட்டிங் பண்றதுக்கு இதுக்கு மேல காசு இல்ல. டேங்கோட ஃபேமிலியில என்னன்னா கடன் வாங்கியாச்சும் எப்படியாச்சும் இந்த பெட்டிங் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பெட்டிங் ரேட் 35 மில்லியனுக்கு போகுது. இதுக்கு மேல நம்ம கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி டேங்க் ஃபேமிலியில இருக்கிறவன் பெட் கட்டுறான் 40 மில்லியன் அப்படின்னு சொல்லி யோசிக்கோ பெட் கட்டுறா. இங்க இருக்கிற எல்லார பத்தியும் ஃபர்ஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், இதுக்கு அதிகமா யார்கிட்டயோ காசு இருக்காது அப்படின்னு யோசிக்கோ யோசிச்சுட்டு இருந்தா 45 மில்லியன் அப்படின்னு சொல்லி தண்டர் பெட் பண்றான். லார்ட் தண்டர் உங்ககிட்ட காசு இல்லன்னு சொன்னீங்கன்னு ஸ்வாஹி கேட்கவும், நான் ஒன்னும் உங்ககிட்ட போய் சொல்லல, நான் அப்ப சொல்லும் போது உண்மையிலேயே என்கிட்ட காசு இல்ல, அப்புறம் எப்படி திடீர்னு காசு வந்ததுன்னு ஜுவாஹி கேட்கவும், அந்த ரெட் கலர் ஃபேண்ட் அதை ஆக்ஷனுக்கு விட்டதே நான் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஜுவாஹிக்கு ஒரு கால் வருது. தண்டர் மாரி 45 மில்லியனுக்கு மேல பெட் கட்டி அங்க கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அப்போ திடீர்னு பார்த்தா 87 மில்லியன் அப்படின்னு சொல்லி ஜுவாஹி பெட் கட்டுறான். என்ன இந்த அமௌண்ட் போதுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் ஜுவாஹிக்கு கால் பண்ணி பெட் பண்ண வச்சிருக்கான். ஆமா மாஸ்டர் இதுக்கு மேல யாருமே கேட்கல அப்படின்னு ஜுவாஹி சொல்றான். 87 மில்லியன் ஒரு தடம் 2 தடம் 3 தடம் அப்படின்னு சொல்லி ஜுவாஹிக்கு அதை வைக்கிறாங்க. ஜுவாஹி சீல் பண்ண அந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு இருக்கான். தண்டர்
தண்டருமே ஜுவாங்கியை ஃபாலோ பண்ணி அதை அவன் எங்க கொண்டு போறான்னு பார்த்துட்டு இருக்கான். மாஸ்டர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்கவும், மாஸ்டர் ஜுவாங்கியோட ஃபினான்சியர் ஒரு சின்ன பையனா அப்படின்னு சொல்லி தண்டர் பார்த்துட்டு, சரி எப்படி இருந்தாலும் அந்த ஏன்ஷியன்ட் சீல பிரேக் பண்ண எனக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தண்டர் பார்த்துட்டு இருந்தா. இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. வெறும் ஃபோர்ஸை வச்சு ஏன்ஷியன்சிலேயே இந்த பையன் உடச்சிட்டானா அப்படின்னு சொல்லி தண்டர் பாக்குறான். ஹியூமன் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கேக்குது. நம்ம ஹீரோனோட ஸ்வாட் எடுத்து லைட்டா அசைக்கிறான். மாஸ்டர் 87 மில்லியன் கொடுத்து இதை வாங்க சொன்னது போட்டு தள்ளுறதுக்கு தானே இப்படி பண்ணிட்டீங்களே ஜுவாகி வருத்தப்படுறான். அந்த சின்ன பையனை விட இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான கார்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். தண்டரும் இதை பார்த்து செம ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த டிராகன் எந்த ஒரு விஷயம்னாலும் நிறைவேற்றும். ஆனா நம்ம ஹீரோ அதை அவ்வளோ மில்லியன் கொடுத்து வாங்கி கடைசியில பார்த்தா அந்த சின்ன பையனை கார்ட் கேம்ல தோக்கடிக்கணும்னு சொல்லி அந்த டிராகனை நம்ம ஹீரோ ஒரு கார்டா மாத்திட்டான். ஆனா இப்ப நம்ம ஹீரோவால எந்த ஒரு கார்ட் கேம்லனாலும் வின் பண்ண முடியும். நம்ம ஹீரோ அதை அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி கடைசியில ஒரு கார்டா மாத்துவான் அப்படின்னு நான் டோட்டலா எதிர்பார்க்கல. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத முடிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.